ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு மேஜரான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸோட சார்ட் பேட்டர்னை பார்க்க போகிறோம். ஏன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ட்ரேடிங்கில் பொதுவாக ப்ரைஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. இன்னொன்று சில கால்குலேஷன் இருக்குது, அதை வச்சு அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. அடுத்தது வந்து கேண்டில் சிக்ஸ் ஃபார்மேஷன் வச்சு ட்ரேட் எடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் பொதுவாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிற ஒரு மேஜரான விஷயம் என்னன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதில் டெக்னிக்கல் அனாலிசிஸில் மேக்ஸிமமாக வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இது எப்படி டெக்னிக்கல் இந்த சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு சில கேண்டில் சிக்ஸ், அதாவது இப்போ பாருங்க இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, சில கேண்டில் சிக்ஸோட ஃபார்மேஷன் தான் சில வந்து கேண்டில் சிக்ஸோட ஃபார்மேஷன் தான் நமக்கு வந்து ஒரு பேட்டர்னாக அமையுது. ஓகேங்களா? பல கேண்டில் சிக்ஸ் வந்து சேர்ந்தது தான் நமக்கு ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? அது எந்தெந்த ஷேப்பில் எப்படி எப்படி அமைஞ்சதுன்னா அதில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்க முடியும், அதுக்கு அப்படி இருக்கிற ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்கிற ஒரு சார்ட் பேட்டர்ன் தான் இந்த டபுள் பாட்டம் அண்டு டபுள் டாப் சார்ட் பேட்டர்ன். ஓகேங்களா? டபுள் பாட்டம் அண்டு டபுள் டாப். ஓகேங்களா? இதில் சிம்பிளாக சொன்னோன்னா ரெண்டு ரெண்டு தடவை வந்து பாட்டத்தில் வந்து சேம் ஏரியாவிலையோ இல்லை சேம் ப்ரைஸ்லேயோ வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கணும். அதாவது ஒரு பேரிஷ் மார்க்கெட்டு, ஓகேங்களா, ஒரு பேரிஷ் மார்க்கெட் கீழே வந்து மேலேருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் திரும்ப புல்பேக் ஆகிட்டு ஒரு சர்டன் ப்ரைஸ்க்கு வரைக்கும் ரீச் ஆகிட்டு திரும்ப இறங்கும் போது ப்ரீவியஸாக என்ன இருக்குதோ ப்ரீவியஸ் லோவை வந்து உடைக்காம சேம் அதே இடத்துல ரிஜெக்ஷன் வச்சு சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இது வந்து டபுள் பாட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதில் இதுதான் வந்து நெக்லைன். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் தான் புதுசாக இப்போ தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ் இதில் ஃபுல்லாக அதாவது வந்து அனலைஸ் பண்ணி டெய்லி வந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டு, பைனரி, இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் ஓரியன்டான எல்லா ஒரு மார்க்கெட்ஸையும் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து டெய்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக அதை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க, இப்போ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இதோட டபுள் பாட்டம் அண்ட் டபுள் டாப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதில் டபுள் பாட்டம் பார்த்துடலாம். ஓகே, இந்த டபுள் பாட்டம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு பேரிஸ் மார்க்கெட்டில் ஒரு சர்டன் ப்ரைஸ், அதாவது இப்போ வந்து ப்ரைஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 21,257. இந்த இடத்துல இது வந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகுது. இந்த இடத்துல புல் பேக் ஆகும்போது ஒரு சர்டன் பிளேஸ் வரைக்கும் வந்து மேலே போகுது. ஓகேங்களா? அது வந்துன்னா 21,585 அது வரைக்கும் போகுது. திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து வெரிஸ் ஆகுது. ஆனால் ப்ரீவியஸ் லோவை வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கல. சம் பிளேஸில் வந்து பிரேக் அவுட் கொடுக்காம திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணி அந்த ஹையில் வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்குது. அதாவது வந்து ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்ப வந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வச்சுட்டு திரும்ப மேலே போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு தான் வந்து ஒரு டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து இப்போ ஸ்ட்ரக்சரை பார்த்தாச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரக்சருக்கான இதை பார்த்துருவோம். பாருங்கள், இதுதான் வந்து நெக்லைன். ஓகேங்களா? நெக்லைன் கீழே ட்ரா பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு பிளேஸ்ல இருந்து திரும்ப 1 2 3. ஓகேங்களா? அதாவது ஒரு பிரேக் டவுனு, அடுத்து வந்து ஒரு ரிஜெக்ஷன், ஒரு பிரேக் டவுனு, ஒரு ரிஜெக்ஷன் அண்டு பிரேக் அவுட். ஓகேங்களா? இந்த மூணுமே வந்து ஒரே பாயிண்ட்ல நடக்குது. இதுக்கு பேர் தான் வந்து அந்த நெக்லைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் கீழே வருது. அதை வந்து ரீடெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ரீடெஸ்ட் ஆகிறது நமக்கு வந்து இந்த நெக்லைனில் கரெக்டாக ஆகுமா அப்படின்னா அது ஆகாது. சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? திரும்ப இதில் இருந்து மார்க்கெட் வந்து அடுத்ததாக வந்து நமக்கு இது புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சினாரியோ. ஓகேங்களா? இது எல்லா டைமும் ஒர்க் ஆகுமா அப்படின்னா வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. ஆனால் மேஜராக வந்து ஒரு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு சார்ட் பேட்டர்னில் இதுவும் ஒன்று. ஸோ அதனால தான் இதை எடுத்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது அப்போ அப்படியே வந்து நம்ம லைவ் சார்ட்டில் பார்ப்போம். இன்னையோட டேட் வந்து 24. ஓகேங்களா? 24 ஜனவரி 2024. ஓகேங்களா? அதில் நிஃப்டி 50யோட 30 மினிட் சார்ட்டை தான் பார்க்குறோம். மார்க்கெட் வந்து
இன்னைக்கு காலையிலேருந்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஃபுல்லாக பேரிஸ் கொடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போயிருக்கான். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு பாருங்க 23 சாரி இது வந்து நேற்று 23 ஜனவரி 24 இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு பேரியஸு. இங்கே வந்து ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள் இது உடைச்சிருக்கான். ஆனால் இந்த ஏரியா வந்து சப்போர்ட்டான ஏரியா. அதாவது ஒரு சப்போர்ட் வந்து ஒரு ஏரியாவிலையோ இல்லை ஒரு ப்ரைஸ்லையோ இந்த மாதிரி ஒரு ஜோனில் வந்து எடுக்கும். ஓகேங்களா? அது மாதிரி ஜோனை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக ஒரு லைனை மட்டும் வச்சு இந்த லைனில் வந்தால் தான் இந்த பேட்டர்ன் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. இந்த மாதிரியும் ஆகும். அதுக்காக தான் நான் லைவ் சேட்டில் வந்து இப்போ லைவ் சேட்டில் வந்து இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல இதுதான் வந்து நெக்லைன். இந்த நெக்லைன்லேருந்து திரும்ப வந்து கீழே வந்து சேம் பிளேஸில் வந்து சேம் ஜோனில் வந்து நமக்கு விக்ஸ் வச்சுட்டும் போகலாம். இந்த மாதிரி இல்லை விக்ஸ் வைக்காமல் வந்து அதே இடத்துல வந்து அந்த ஜோனில் வந்து ரிட்டர்ன் ஆகியும் போகலாம். ஓகேவா? அந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் ஆகி போகலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ண உடனே நமக்கு வந்து இங்கே என்ட்ரி எடுத்துடலாமா அப்படின்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன் என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னா மார்க்கெட்டில் இது இப்படியே வந்து நேராக வந்து மேலே போனாலும் போகும். ஓகேவா? சரிங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் இது வேலிடாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். மொதல் விஷயம் இது வந்து ஒரு பேரிஷ் மார்க்கெட்டில் பேரிஷ் ஆகும்போது கீழே வந்து ஏதோ ஒரு சப்போர்ட்டில் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அப் ட்ரெண்டில் போயிட்டு நம்ம எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்போது காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து இது வந்து XAU USD இது வந்து கோல்டு விசஸ் USD டாலரு. இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? 1 ஹவர் சார்ட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. பார்த்தீங்களா? இது வந்து அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டில் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் இருக்குது. இதில் போய் எடுக்கலாமா? இந்த மாதிரி நெக்லைன் கட் ஆகிட்டு இதில் போய் எடுக்கலாமா அப்படின்னா இதில் பாருங்கள் மேலேயே வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரிஜெக்ஷன் ஜோனில் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் விக்ஸ் வச்சுருக்கா. விக்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படியே கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்து போயிடும். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு ஃப்ரண்டில் வந்து ஒரு டபுள் பாட்டம் கொடுத்துருக்கா பாருங்கள். ஒரு டபுள் பாட்டம் நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் திரும்ப கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் டபுள் பாட்டத்தை அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு இப்போ பாருங்க இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பேரிஸ் மார்க்கெட்டு. இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. திரும்ப ஒரு ரீடெஸ்ட் அடிச்சுட்டு திரும்ப மேலே போயிருக்கான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பேரிஸ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டான ஏரியாவில் கரெக்டாக நமக்கு டபுள் பாட்டம் வந்துச்சுன்னா அது வேலிடு. ஓகேங்களா? மற்ற மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் போய் எடுத்தோம் அப்படின்னா அது அன்வேலிட். ஓகேங்களா? இப்போ வேலிடு அன்வேலிடு ரெண்டும் பார்த்தாச்சா? சரி. இப்போது எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம் இப்போ வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு, லைவ் சேட்டில் இது இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. அடுத்தது என்னன்னா இது எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எப்படி என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சேட்டை வந்து கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு கிளியராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட்டில் மேலே இருந்து கீழே வந்துச்சு. கீழே வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து நமக்கு அதே மாதிரி போயிருக்கு. நெக்லைனும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஓகேவா? அந்த நெக்லைன் பிரேக் அவுட்டுங்கிறது இந்த மாதிரி விக்ஸாக இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி விக்ஸாக இல்லாமல் நமக்கு ஒரு சாலிடாக கொடுத்துருக்கணும். இங்கே பாருங்கள் சாலிடாக கொடுத்துருக்கோம். சாலிடாக கொடுத்து அடுத்ததும் வந்து புல்லிஷ் கேண்டில் தான். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு இன்வெர்டட் ஹேமர் கொடுத்துருக்கோம். அது க்ரீன் கலர். ஓகேங்களா? இந்த கலர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்லையும் கலர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கலரை பேஸ் பண்ணி தான் அந்த கேண்டிலோட பவர்ஸ் வந்து அதாவது பவர் இது வந்து வேலிட் நான் வேலிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்து இப்போ இருக்குது கீழே வந்திருக்கு. இப்போ கீழே வரும்போது நமக்கு சின்ன சின்ன கான்செப்ட் வந்து ஆட் பண்ணும். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் வந்து கன்ஃபார்மாக ஆட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சாட் பேட்டர்ன் கூட அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக ஒரு இங்கே பார்த்தோம்னா தெரியும். இப்போது இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. டெக்ஸ்ட் பண்ணிடலாம். எஃப்இஜி ஓகே. எஃப்இஜி
இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து இங்கே பார்த்தோம்னா இதுக்கு மேலேயும் வந்து நமக்கு இங்கெல்லாம் வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. அதாவது ஆர்டர்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக ஆர்டர் எடுக்காமல் அந்த இடத்துல வந்து அன்ஸ்டேபிளாக கேண்டில் வந்து ஒரு மொமெண்டம் அப்வேர்ட்ஸோ இல்லை டவுன்வேர்ட்ஸோ கொடுத்துருக்கோம். அது ஒரு கேண்டிலுக்கும் இன்னொரு கேண்டில் இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த பார்ட்ஸ் தான் நமக்கான ஃபேர் வேல்யூ. அந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷனாவோ இல்லை சப்போர்ட் எடுத்து போகிறதுக்காகவோ சான்சஸ் நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது மார்க்கெட்டில் இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு மார்க்கெட் இங்கே திரும்பி இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல இந்த கேண்டிலோட டாப் லேயரில் நமக்கு கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகிட்டு இங்கே திரும்பி இருக்கு. இப்போ இது திரும்பும்போது ஓகே, இப்போ இங்கே திரும்பும்போது நமக்கு என்ன பண்ணுது, இங்கேருந்து ரீடெஸ்ட்டுக்காக கரெக்ஷன் வரானா என்னான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போது மார்க்கெட்லேருந்து இங்கேருந்து வந்து இதிலேருந்து நமக்கு ஒரு விக்ஸ் வச்சுட்டு மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து அகைன் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும். ஓகேவா? அதை நான் இப்போ ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டிலாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு மார்க்கெட்லேருந்து கீழே வந்துட்டு ஒரு விக் வச்சுட்டு போகணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு விக் வச்சுட்டு மார்க்கெட்டில் நமக்கு நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு மார்க்கெட் மேலே வந்து இருக்கணும். அதாவது நம்மளோட நெக் லைனுக்கு மேலே வந்து இருக்கணும். ஓகேவா? அது ஒரு கேண்டிலாவோ இல்லை 2 கேண்டிலாவோ இருக்கலாம். ஓகேவா? 4-5 கேண்டில் மேலே அது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நமக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் அதுக்கப்புறம் நம்ம அதோட என்ட்ரியை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளோட என்ட்ரி வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ லாங் பொசிஷன் எடுக்கிறோம். இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சு அந்த டைமிங் இப்போ 5 மினிட்ஸ் கேண்டிலாக இருக்கலாம், இல்லை 3 மினிட்ஸாக இருக்கலாம், இல்லை 15 மினிட்ஸ், இல்லை 1 ஹவர், எந்த கேண்டிலாக இருந்தாலும் சரி, அந்த கேண்டில் முழுசாக முடிகிற வரைக்கும் டைம் எடுத்து வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கணும். என்ட்ரி எடுத்து அதோட ப்ரீவியஸோட ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 1:2 ரேஷியோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் எப்பயுமே என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். ஓகேவா? அதோட ப்ரீவியஸ் ஹை எவ்வளோ இருக்கோ அந்த ப்ரீவியஸ் ஹை இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க. இதுதான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஹை. ஓகேவா? இதுதான் ப்ரீவியஸ் ஹை. இப்போ இந்த ப்ரீவியஸ் ஹையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இங்கே பாருங்க, அது விக்ஸ் தான் இருக்கே தவிர பாடிஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் அந்த பாடி வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். ப்ரீவியஸ் கையோட பாடி வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸு எங்கே வைக்கணும்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து விக்ஸ் வச்சுட்டு போயிருக்கு பார்த்தீங்களா? அப்போது இந்த கேப்போட அந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் ரொம்ப லாங்காக இருந்ததுலாம் தேவையில்ல. அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வச்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து நம்மளோட ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாகவே போயிடும். ஸோ அது வந்து வேஸ்ட்டு தான். ஓகேவா? ஏன்னா ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் போகும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா அதுதான் மார்க்கெட்டை வந்து எப்பயுமே 100% வந்து அன்பிரடிக்டபிள் தான். ஓகேவா? ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இவ்வளோக்கு ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு நம்ம இதை வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இது மாதிரி எடுத்தோம்னா இதில் வந்து ட்ரேடில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சேட் பேட்டர்னை மட்டும் வச்சு நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 10, 20, 30 ஒரு 40 ட்ரேடு 40 சேட் அனலைஸ் பண்ணி ஒரு 40 ட்ரேடு கிட்டத்தட்ட எடுத்து அதில் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்து இதில் எப்படிலாம் சக்ஸஸ் ஆகுது, எந்தெந்த இடத்துலலாம் ஃபெயிலியர் ஆகுது, இந்த மாதிரி கேண்டில் சிக்ஸ் இப்போ இந்த டபுள் பாட்டம் அப்படிங்கிறது வந்து சில இடத்துல வந்து டபுள் பாட்டம்ங்கிறது வந்து இந்த இடத்துல கிராஸ் ஆகாதையே மேலேயே போயிடும். ஓகேவா? அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு எந்த மாதிரி கேண்டில் வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நீங்களே ஒரு டைரி போட்டோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை வந்து பேக் டெஸ்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சு அதை ரெஃபரன்ஸாக எடுத்து ஃபியூச்சரில் வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கோட லாஸை வந்து ரொம்பவே தவிர்க்கலாம். லாஸை தவிர்க்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும்.
ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, யூடியூப்பில் நானும் பார்த்துருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரை பண்ணதை அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பார்த்தோம்னா இப்போ இல்லை, ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இதோட முடிச்சுக்குவாங்க. இந்த நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணி இங்கே ரீடெஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் போயிருங்க அப்படிங்க. இந்த ரீடெஸ்ட் எடுக்கிறது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்திருந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டில் இது வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ரெட் கலர் கேண்டிலாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இந்த ரெட் கலர் கேண்டிலாக இப்போ வந்து நமக்கு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து விக் வச்சு போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இப்போ இந்த இதே ரெட் கலர் கேண்டிலாக இருந்தால் இங்கே என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்கே பையர்ஸ், அங்கே வந்து செல்லர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போது செல்லர்ஸ் தான் இருக்காங்க. இப்போது இது வந்து கீழே இருக்குப்பா. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னா இந்த இடத்துல நமக்கு ரீடெஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா? மேலே போயிட்டு இங்கேருந்து க்ரீனாக போயிட்டு திரும்ப ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்னா இது செல்லர்ஸ் தான் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுது. இதில் போய் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதில் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா மார்க்கெட் என்ன பண்ணும், அப்படியே ரிவர்சல் ஆகிட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் கன் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ அப்போது எது வேலிடான கேண்டிலோ அந்த கேண்டில் ஸ்டிக்ஸு அந்த இடத்துல அமைஞ்சதுன்னா அது அந்த சேட்டு வந்து வேலிடான சேட்டு. அதே மாதிரி பொசிஷன்ஸையும் பார்க்கணும். பேரிஸ் மார்க்கெட்டு டபுள் பாட்டம் கரெக்டாக இருக்கணும், நெக்லைன் கட்டு, த சேம் டைம் நம்மளோட ரீடெஸ்ட்டும் ஆயிருக்கணும். அந்த ரீடெஸ்ட் வந்து பாடி வந்து மேலே இருக்கணும், அந்த பாடி வந்து க்ரீனில் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அப்பில் போகும். ஓகே, அப்படின்னு சொல்லி ஒரு 80% வந்து நம்பலாம். ஓகேங்களா? 100% சொல்ல முடியாது. ஓகேவா? இது ஒன்று. இப்போ ஃபுல்லாக தெளிவாக வந்து நம்ம டபுள் பாட்டம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஓகே, இது அப்படியே வந்து இப்போது டபுள் டாப்புக்கு வந்து ஆப்போசிட். இதில் நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ இது எல்லாமே அப்படியே டபுள் டாப் வந்து ஆப்போசிட்டாக நடக்க போகும். ஓகேவா? இப்போது ஆப்போசிட்டுங்கிறது அதோட டிராயிங் இதுதான். ஓகேவா? அதோட டிராயிங் வந்து இதுதான். இப்போது டபுள் டாப் அப்படிங்கும்போது ஒரு மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட்டில் நேராக வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகுது. புல்லிஷ் ஆகிற மார்க்கெட்டில் ஒரு சர்டன் பிளேஸில் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்து திரும்ப கீழே வந்து திரும்ப ஒரு சப்போர்ட் ஏரியாவிலையோ ஒரு சப்போர்ட் ஏரியாவிலையோ இல்லை ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலோ சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஓகேவா? அந்த மார்க்கெட் மேலே போனது அதே பாயிண்டில் நமக்கு வந்து அதே பாயிண்ட்லேயோ இல்லை அதே ப்ரைஸ் அமௌண்ட்லேயோ இல்லை அந்த ஜோனுலேயோ நமக்கு மார்க்கெட் வந்து திரும்ப ரிஜெக்ஷன் கொடுத்து நம்ம ப்ரீவியஸாக எடுத்த சப்போர்ட்டை உடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுக்குது. சேம் இங்கே அதே போல தான் ஒரு ஃபேர்வெல் கேப் மாதிரி சொன்னோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு உடைச்சி வர்றது தான் நம்ம ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரீடெஸ்ட் இல்லைனா கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அடுத்து வந்து திரும்ப ரீடெஸ்ட்டுக்கு மார்க்கெட் புல் பண்ணி மேலே வந்து இதே பாயிண்டில் இந்த பாயிண்டில் நமக்கு எந்த பாயிண்ட் சப்போர்ட்டாக ப்ரீவியஸாக எடுத்ததோ அந்த பாயிண்ட்லேயோ இல்லை இதுவும் ஒரு ஜோனாக கூட இருக்கலாம். இப்போ இதை மார்க் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து ஒரு நெக்லைனு, இந்த மாதிரி ஒரு ஜோனாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஜோனாக இருந்தும் அதில் வந்து மார்க்கெட் திரும்பவும் ரிஜெக்ஷன் கொடுத்து ரெட் கலர் கேண்டில் நமக்கு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்மேஷனில் அந்த நெக்லைன்லேருந்து கீழே வந்து மேலே விக்ஸ் வச்சுட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டிலில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? இதில் ஷார்ட் பொசிஷன் நம்ம இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட லோவிலேருந்து 10 பாயிண்ட்ஸ் அதிகமாகவும் ப்ரீவியஸ் ஹையோட 10 பாயிண்ட்ஸ் கம்மியாகவும் வச்சோம்னா நம்மளோட ட்ரேடு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போது டபுள் பாட்டமும் பார்த்தாச்சு, டபுள் டாப்பும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? டபுள் பாட்டத்தை கிளீனாக சொல்லியிருக்கேன். அதோட ஆப்போசிட் தான் இது. புரியல அப்படின்னா இன்னொரு தடவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தோம்னா க்ளீனாக புரிஞ்சிடும். ஓகேவா? எங்கெங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணாமல் உள்ளே வர வேணாம். ஒரு மினிமம் ஒரு 40லேருந்து 50 ட்ரேட் எடுத்து பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ப்ராக்டிக்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொசிஷன் எங்கெங்கே வருதோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து ட்ரேட் எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் அவுட் ஆஃப் 10க்கு ஒரு 7 ட்ரேட்ஸ் வந்து நமக்கு இதில் வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சார்ட் பேட்டர்ன். ஓகேவா? இது வந்து
நான் புதுசாக வந்து மார்க்கெட்டில் வந்து சொல்ல வரல, இது பழசு தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எடுப்பாங்க, ட்ரேடு வந்து ஒரு மாதிரி எடுப்பாங்க. அந்த ட்ரேடு எடுக்கிற பொசிஷன்ஸ் தான். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இப்போ நெக்லைன் கட்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல என்ட்ரி ஆயிடுவாங்க. இங்கே என்ட்ரி ஆகிட்டு இப்போ நான் போடுறேன் பாருங்க, பை பொசிஷனுக்கு. இப்போ இங்கேருந்து என்ட்ரி ஆகிட்டு இப்படியே நேராக வந்து வச்சுருவாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட ஒரு சின்னதாக இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லோவர் லோ ஃபார்மேஷன், ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் பண்ணிட்டு போயிருக்குன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துருவாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் இப்போ லைவ் சாட்டில் காமிச்சா தெரிஞ்சிடும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அப்படின்னா தான் புரியும். இதில் வெயிட் பண்ணாதவங்க ட்ரேடுக்கு வந்து லாயகே இல்லை, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு லாயகே கிடையாதுன்னு அர்த்தம். எவ்வளோக்கு நீங்கள் டெம்ப்டாக வரீங்களோ இல்லை அவசரப்படுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லாஸை தான் புக் பண்ணுவீங்க, இது பண்ண மாட்டீங்க. பொறுமையாக இருக்கணும் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், நெக்லைன் கட்டு அப்படின்னதும் இங்கே எடுத்துருவோம். எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருக்கிற ஒரு கேண்டிலில் நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை வந்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க, இப்போ இந்த இடத்துல தான் கட் ஆயிருக்குன்னே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு கேண்டில் என்ன பண்ணும், ஸ்டாப் லாஸ் கண்டு இந்த மாதிரி விக்ஸ் வந்து பெருசாக, இந்த மாதிரி விக்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பெருசாக இப்படி ஒன்று வச்சுட்டு திரும்ப மேலே வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், ஸ்டாப் லாஸ் கன் பண்ணிட்டு மேலே வரும். திரும்ப நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உங்களோட அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கான மனநிலைமை அந்த இடத்துல இருக்காது. ஓகேவா? அந்த இடத்துல திரும்பவும் நீங்கள் அவசரப்பட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேடில் திரும்பவும் ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ரிஸ்க்கை வந்து நம்ம தான் தவிர்த்துக்கணும், நம்ம தான் அதை ஏற்படுத்திக்கணும். இவ்வளோதான் என்னால் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். ஸோ அதனால் ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுனாவே நீங்கள் வந்து அடுத்த தடவை அந்த மனசு வந்து உங்களுக்கு உடஞ்சிரும். அடுத்த தடவை வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு பார்க்குறது வந்து உங்களுக்கு மென்டலி நீங்கள் வந்து சைக்காலஜியாக நீங்கள் அஃபெக்ட் ஆயிடுவீங்க. ஓகேவா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ட்ரேடு எடுக்கிறது ரொம்ப முக்கியம், ட்ரேடு போய் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கிறோம், டைமும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்க்கணும். இதுக்கெல்லாம் என்ன, இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி வரும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்டாக உட்காந்து படித்து கிளாஸில் வைக்கிற டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்னல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு ஒரு 3 டெஸ்ட்டு காமனாக எல்லாத்துக்கும் வருவாங்க. ஆஃப் இயர்லி, குவார்டர்லி இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. இது எல்லாத்துலேயும் நம்ம ப்ராக்டிஸ் ஆகிறோம். அதாவது அந்த 3 மாதிரி டைம் நேரத்துக்குள்ளே எந்த கொஷின் கொடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆகிட்டு வரோம் ஒரு வருஷம் ஃபுல்லாக. அதனால தான் ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்ததை அந்த 3 மணி நேரத்தில் நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொஷின் ஆன்சர் பண்ண முடியுது. ஓகேங்களா? அதெல்லாம் எதுலேருந்து வரும்னா ப்ராக்டிக்ஸ்லேருந்து மட்டும்தான் வருமே தவிர நம்ம அப்படியே கண்ணால் விஷுவலைஸாக பார்த்துட்டு அதை அப்படியே போய்ட்டு நம்மள எக்ஸாமில் எழுதிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? அது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தடவை சரியாக இருக்கும், ஒரு எக்ஸாமில் சரியாக இருக்கும், அடுத்த எக்ஸாமில் வந்து தப்பாக போயிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும். ஸோ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு சேட் பேட்டர்னும், இதில் நிறைய சேட் பேட்டர்ன் இருக்குது. இந்த வீடியோஸோட வியூஸ் எப்படிலாம் போகுதுன்னு பார்த்துக்கிட்டு தான் நான் வந்து அடுத்த வீடியோஸ் வந்து போட போகிறேன். இது ஏற்கனவே வந்து இன்வெர்டட் கண்டென்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து போட்டிருந்தேன், அது அவ்வளோவா வியூஸ் போகல. ஏன்னா நான் சேனல்